தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் பிறந்தவர் ஏபிஜே அப்துல் கலாம். இவர் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராகவும் பதவியேற்றார். ஏவுகணை நாயகனாகவும் சிறந்த விஞ்ஞானியாகவும் திகழ்ந்தவர். இஸ்ரோ மற்றும் DRDOவில் பணியாற்றி அக்னி, பிருத்வி என்ற இரு ஏவுகணையை உருவாக்கியவர் ஏபிஜே அப்துல் கலாம். எளிமையான வாழ்க்கை மற்றும் மாணவர்களிடம் ஆர்வம் கொண்ட கலாம், பாரத ரத்னா உள்ளிட்ட பல விருதுகளை வென்றவர் இவரே. அக்டோபர் 15, 1931 அன்று ராமேஸ்வரத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் அப்துல் கலாம். இயற்பியல் மற்றும் ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் பயின்றவர். இஸ்ரோவில் 20 ஆண்டுகளாக பணியாற்றி இந்தியாவிற்கு முதல் செயற்கைக்கோளை உருவாக்கி தந்த பெருமை இவரையே சாரும். SLV-35ஐ உருவாக்கினார். DRDOவில் தலைவராகவும் பொறுப்பேற்றார். அக்னி மற்றும் பிருத்வி ஏவுகணைகளை உருவாக்கியவர் இவரே. இதனால் இவரை இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். 2002 முதல் 2007 வரை இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராகவும் பணியாற்றினார். மக்கள் ஜனாதிபதி என்று அன்போடு அழைக்கப்பட்டார். இவர் பத்ம பூஷன், பத்ம விபூஷன் மற்றும் இந்தியாவின் பெரிய உயரிய விருதான பாரத ரத்னா ஆகியவற்றையும் இவர் வாங்கினார். அக்னி சிறகுகள், இந்தியா 2020 போன்றவை இவரது குறிப்பிட்ட புத்தகங்களாகும். ஜூலை 27, 2015 அன்று ஷில்லாங்கில் மாணவர்களிடையே உரையாற்றி கொண்டிருக்கும் போது மாரடைப்பால் இவர் காலமானார். அப்துல் கலாம் தனது வாழ்நாள் முழுவதும் எளிமையை மட்டுமே கடைபிடித்தார். மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு மத்தியில் கனவு காணுங்கள் என்று வலியுறுத்தியவர் ஏபிஜே அப்துல் கலாம். அவர்கள் மீது மிகுந்த பற்று கொண்டிருந்தனர் மாணவர்கள். அணுசக்தி சோதனைகளிலும் முக்கிய பங்கு வகித்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி வாசிச்சு பாருங்கள். அடுத்து நம்ம என்ன தலைவர்களோட வரலாறை போடணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.